வணக்கம். இன்னைக்கு நாம முதலீட்டு உலகத்தோட ஒரு மிக முக்கியமான ஆனா பல நேரங்கள்ல நாம கவனிக்க தவறுகிற ஒரு விஷயத்த பத்தி தான் அலச போறோம். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். நம்ம நிதி உலகம் எப்படி ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்குன்னு தெரியுமா? நாம யாருமே தனித்தனி தீவு கிடையாதுங்க. நம்ம முதலீடுகளும் அப்படிதான். உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு சின்ன விஷயம் எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவை ஆட்டம் காண வைக்குது? இதத்தான் முதலீட்டு உலகத்துல அலைவிளைவு, அதாவது ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலை விளைவு அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு அமைதியான குளத்துல நீங்க ஒரு சின்ன கல்ல தூக்கி போடுறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த கல் விழுந்த இடத்துல மட்டும் பாதிப்பு இருக்காது இல்லையா? அதுல இருந்து வட்ட வட்டமா அலைகள் உருவாகி குளத்தோட விளிம்பு வரைக்கும் போகும். கரெக்டா? அறிவியல் மொழியில ஈர்ப்பலைகள்னு சொல்ற இதே கான்செப்ட் தான் நம்ம முதலீட்டு உலகத்துக்கும் 100% பொருந்தும். பொருளாதாரத்துல நடக்கிற ஒரு சிங்கிள் ஈவெண்ட் எப்படி நம்ம ஒட்டுமொத்த முதலீட்டுச் சூழலையே மாத்துதுங்கிறது இது ரொம்ப அழகா விளக்குது. இந்த அலைகள் நமக்கு சாதகமாவும் இருக்கலாம், அல்லது ரொம்ப ஆபத்தானதாவும் மாறலாம். இப்போ இத ஒரு பிராக்டிக்கலான உதாரணத்தோட பாப்போமா? ஒரு முதலீட்டாளரோட போர்ட்ஃபோலியோல ஒரு 10 நிறுவனத்தோட பங்குகள் இருக்குன்னு வச்சுப்போம். பொதுவா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட 8 நல்ல கம்பெனி ஷேர்ஸ் இருக்கு, அது நிச்சயம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா அந்த மீதி 2 சுமார் ரக பங்குகள் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் ட்விஸ்டே. அந்த 2 மோசமான ஸ்டாக்ஸ் உருவாக்குற நெகட்டிவ் அல நீங்க ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்த அந்த 8 சூப்பர் கம்பெனிகளோட லாபத்தையும் அப்படியே முழுங்கிடும். வெறும் 20% தவறான முடிவு உங்களோட 80% வெற்றியை எப்படி காலி பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, பங்குகளை வாங்கிட்டு அப்படியே மறந்துடலாம். அதாவது இந்த பை அண்ட் ஃபார்கெட் அப்ரோச் இருக்குல்ல, அது ரொம்பவே டேஞ்சருங்க. முதலீடு செஞ்சுட்டு அப்படியே ரிலாக்ஸா சேர்ல சாஞ்சு உட்கார்ந்துட முடியாது. அப்படி ஒரு சோம்பேறித்தனமான முதலீட்டு முறை நம்மளோட செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். அப்ப என்னதான் பண்றது? போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம முதலீடுகளை அப்பப்போ ரிவ்யூ பண்ணி சரி செய்யணும். நம்ம முதலீட்டுக்குள்ள உருவாகிற அந்த ஆபத்தான நெகட்டிவ் அலைகளை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு தடுக்கிறதுக்கு இந்த தொடர்ச்சியான கண்காணிப்பு தாங்க முதல் ஆயுதம். சரி, கொஞ்சம் மேக்ரோ லெவலுக்கு போய் உலக அளவுல இந்த அலைகள் எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். கடந்த சில வருஷங்களை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. 2020ல வந்த கோவிட் லாக்டவுன் எப்படி ஒரு பெரிய பொருளாதார முடக்கத்தை கொண்டு வந்துச்சுன்னு நாம எல்லாருமே பார்த்தோம். அப்புறம் 2022ல உக்ரைன் ரஷ்யா போர், அது உலக அளவுல க்ரூட் ஆயில் விலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ பிரசன்ட் டே நிலைமைய பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கு இடையில இருக்கிற டென்ஷன் திரும்பவும் உலகெங்கும் பணவீக்கம் வந்துடுமோங்கிற பயத்தை உருவாக்கியிருக்கு. அந்த நாட்டுல பிரச்சனை வந்தா எனக்கு என்னன்னு நாம இனிமேலும் அசால்ட்டா இருக்க முடியாது. அங்க நடக்கிற அதிர்வலைகள் நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்லயும் மளிகை கடையிலயும் நேரடியா எதிரொலிக்குதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா ஒரு நிமிஷம், இந்த அலை விளைவுங்கிறது போர்கள், பெருந்தொற்று மாதிரியான பெரிய உலகளாவிய ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சுக்க வேண்டாம். இத உணர ஒரு உலக போரே வரணும்னு அவசியம் இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ரொம்ப சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட நிதி நிலையில பெரிய அலைகளை உருவாக்கும். உதாரணத்துக்கு, ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதத்தை மாத்துறது, உள்ளூர்ல ஒரு பெரிய கம்பெனி திவாலாகிறது, மக்களோட வாங்குற பழக்கத்துல வர்ற மாற்றம், வேலைவாய்ப்பு ஏற்ற இறக்கங்கள், அப்புறம் அரசாங்கம் எடுக்கிற சில அரசியல் முடிவுகள், இது எல்லாமே அதிர்வலைகளை உருவாக்குற விஷயங்கள் தான். இது எல்லாமே நம்ம வேலையிலையும் பாக்கெட்லயும் முதலீடுகள்லயும் நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் அலைகள் வந்து மோதும்போது நாம என்ன பண்றது? எப்படி நம்ம முதலீடுகளை காப்பாத்துறது? இதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் வேலை ஒரு ஸ்ட்ராங்கான நங்கூரத்தை போடுறதுதான். அந்த நங்கூரம் தாங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியில பணத்தை போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட முந்தைய நிதி அறிக்கைகளை, அதாவது பேலன்ஸ் ஷீட்டை நல்லா அலசணும். அந்த கம்பெனியை யார் நடத்துறா, அவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முக்கியமா பெரிய கடன் பிரச்சனை வந்தா அதை சமாளிச்சு மீண்டு வர சக்தி அந்த கம்பெனிக்கு இருக்கா, உள்ளுக்குள்ள ஏதாவது ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கான்னு முன்கூட்டியே ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கணும். இதுதான் முதலீட்டு உலகத்துல ஜாம்பமான்களா இருக்கிற பீட்டர் லெஞ்ச், வாரன் பஃபெட் மாதிரியான ஆட்களும் ஆணித்தரமா திரும்ப திரும்ப சொல்றாங்க. பீட்டர் லெஞ்ச் ரொம்ப அழகா சொல்லுவாரு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல முதலீடு பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, உங்களோட சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ்குள்ளேயே இருங்க அப்படின்றாரு. அதாவது அந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்க என்ன பொருளை விற்கிறாங்க, எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு 100% புரிஞ்சா மட்டும்தான் அங்க முதலீடு பண்ணணும். எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாத ஒரு பிசினஸ்ல பணத்தை போடுறது இருட்டுல கல்லேறியற மாதிரி தாங்க. அது முதலீடே கிடையாது, அது ஒரு வீணான முயற்சி. இப்போ நாம ஒரு தெளிவான கோடு கிளிக்கணும். இந்த முதலீட்டு உலகத்துல 2 விதமான மைண்ட் செட் இருக்கு. ஒரு பக்கம் கிங் மீதாஸ் எஃபெக்ட், அதாவது தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னு நினைக்கிற ஒரு அதீத ஆசை.
இன்டர்நெட்ல வர வதந்திகளை நம்புறது, யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு பணத்தை போடுறது, ஒரே நைட்ல பணக்கார ஆகிடலான்னு நினைக்கிறது. இதனால தான் பல பேர் பணத்தை இழந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சூதாட்டம்னு புலம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பகுத்தறிவோட செயல்படுற முதலீடு இருக்கு பாருங்க. பிசினஸ புரிஞ்சுக்கிட்டு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து லாஜிக்கா ஸ்ட்ராட்டஜி பண்றது. இந்த ரேஷனலான முதலீடு தான் நீண்ட காலத்துல உங்களுக்கான உண்மையான சொத்தை உருவாக்கும் சிறந்த வழி. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. பிராக்டிக்கலா நாம இன்னைக்கு என்ன பண்றது? வெறும் ஊக வணிகரா இல்லாம ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளரா மாற இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. நீண்டகால மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. மார்க்கெட்ல காத்திருக்கிற பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். 2. தயவு செஞ்சு அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி முதலீடு பண்ணாதீங்க. உங்க வரம்புக்குள்ள மட்டும் செயல்படுங்க. 3. மார்க்கெட் எப்போ வேளாலும் சரியலான்னு ஏத்துக்கிட்டு உங்க முதலீடுகளை பரவலாக்குங்க. ஒருவேளை சந்தை சறுக்கினா இந்த டைவர்சிஃபிகேஷன் தான் உங்களை காப்பாத்தும். 4. சுத்தி நடக்கிற தேவையற்ற இரைச்சல்களை இக்னோர் பண்ணிடுங்க. மத்தவங்க பயப்படும்போது நீங்க தைரியமா இருங்க. மத்தவங்க பேராசப்படும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியே கேட்க விரும்புறேன். மழைய நம்மால கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா புயல் வரும்போது உங்களுக்கான கொடைய நீங்க எடுத்துட்டு போவீங்களா மாட்டீங்களா? சந்தையில வர்ற ஏற்ற இறக்கங்களையும் நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த அலை விளைவுகளையும் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அது எப்பவும் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த அடிப்படை கோட்பாடுகளை நல்லா கத்துக்கிட்டு சரியான புரிதலோட நீண்ட கால நோக்குல நாம முதலீடு செஞ்சா எந்த ஒரு பெரிய நிதி புயலையும் ஈஸியா தாங்கி நிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கொடைய நம்மால நிச்சயமா உருவாக்கிக்க முடியும். சிந்திச்சு முதலீடு பண்ணுங்க, உங்களோட செல்வத்தை பெருக்குங்க. நன்றி.